ஒரு மீனவன் கடலோரத்தில் வாழ்ந்து வந்தான். வயதாக ஆக முதுமையால் வலுவிழந்த அவனால் கடலுக்குள் போய் மீன் பிடிக்க முடியவில்லை. ஆற்றோரத்திலேயே நாளெல்லாம் தவம் கிடந்து கிடைத்த மீனை சந்தையில் விற்று மிகச் சிரமத்துடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் அப்படி ஆற்றோரத்தில் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த போது அங்கு ஒரு அழகான பெரிய பறவை வந்தது. அது வெள்ளிச் சிறகுகளாலான இறக்கையை கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு கம்பீர தோற்றத்துடன் காட்சியளித்தது. அதுதான் தேவலோக பறவையான காகா. காகா தாத்தாவை பார்த்து, ஏன் தாத்தா இந்த வெயிலில் காய்கிறாய்? உனக்கு உதவ உன் வீட்டில் யாருமே இல்லையா என்று கேட்டது. ஒரு ஆத்மா கூட இல்லை என்றான் மீனவன். நீ இந்த வயதில் இவ்வளவு வேலை செய்யக்கூடாது. நான் இனி தினமும் உனக்கு ஒரு மீன் கொண்டு வந்து தருகிறேன். அதை கொண்டு பிழைத்துக்கொள் என்று கனிவுடன் கூறிவிட்டு பறந்து விட்டது. அன்றிலிருந்து சொன்ன சொல் தவறாமல் காகா யார் கண்ணிலும் படாமல் ஒரு பெரிய மீனை தாத்ராவின் வீட்டில் போட்டு விட்டு போய்விடும். அது வந்து போவது தாத்ராவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மீனுக்கு சந்தையில் மிகுந்த கிராக்கி இருந்ததால் மீனவன் அதை அதிக விலைக்கு விற்று பணம் சேர்க்க ஆரம்பித்தான். வசதியாக வாழத் தொடங்கினான். சுற்றிலும் அழகிய தோட்டத்துடன் ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கொண்டான். மனைவியை இழந்த அவன் இன்னொரு திருமணம் செய்யக்கூட நினைத்தான் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். எது தவறினாலும் காகா மட்டும் சொன்ன சொல் தவறவே இல்லை. ஒரு நாள் தண்டோரா போட்டார்கள். காகா என்ற ஒரு பறவை அந்த இடத்தில் சுற்றித் திரிவதாக அறிவதாகவும் அரசருக்கு அந்த பறவை தேவை என்றும் கூறிய தண்டோரா பறவையை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு கருவூலத்தில் இருக்கும் பாதி தங்கம் தர அரசர் தயாராக இருப்பதாகவும் சொன்னார்கள். அரசனுக்கு காகா ஏன் தேவை? மீனவன் தண்டோராவிடம் கேட்டான். அரசனுக்கு கண் போய் விட்டது. அவர் காகாவின் இரத்தத்தில் குளித்தால் அவருக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்கும் என்று கூறிய தண்டோரா சட்டென்று, உனக்கு காகாவை பற்றி தெரிந்திருக்கும் போலிருக்கிறதே என்று கேட்டான். இதை மீனவன் எதிர்பார்க்கவில்லை. காகாவின் மேலிருந்த நன்றி உணர்ச்சிக்கும் அரசன் கொடுக்க போகும் வெகுமதி தங்கத்தை பற்றி கேட்டதால் எழுந்த பேராசைக்கும் நடுவே தத்தளிக்க தொடங்கிய அவன் மனம் ஒரு நிலையில்லை. அது வந்து, இல்லை எனக்கு தெரியவே தெரியாது என்று உளறினான். தண்டோராவுடன் வந்த காவலர்களுக்கு சந்தேகம் வந்ததால் மீனவனை பிடித்துச் சென்று அரசன் முன்னால் நிறுத்தி விட்டார்கள். பயந்து போன மீனவன், காகா பெரிய பறவை, அதை என் ஒருவனால் பிடிக்க முடியாது என்று கூறினான். அரசன் 10 காவலர்களை மீனவனுடன் அனுப்பினான். அவர்கள் மீனவன் வீட்டில் ஒளிந்து கொண்டார்கள். அன்று வழக்கம் போல காகா வந்தது. மீனவன், காகா, உனக்கு இத்தனை நாளாக நான் நன்றி சொன்னதே இல்லை. இன்று ஏதோ சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. கொஞ்சம் உள்ளே வந்து விட்டு போயேன் என்று கூறினான். காகாவும் அவனை நம்பி உள்ளே வந்தது. ஒடி போய் அதன் காலை கெட்டியாக பிடித்துக் கொண்ட மீனவன் ஒளிந்து கொண்டிருந்த காவலர்களை கூப்பிட்டான். அவர்கள் வருவதற்குள் சுதாரித்துக் கொண்ட காகா காலை கட்டி கொண்டிருந்த மீனவனுடன் பறந்து உயர எழுந்து விட்டது. விழுந்தால் சிதறி விடுவோம் என்று பயந்த மீனவனால் கையை எடுக்க முடியவில்லை. அன்றிலிருந்து காகாவையோ மீனவனையோ யாருமே பார்க்க முடியவில்லை. நீங்கள் பார்த்தால் கொஞ்சம் சொல்லுங்கள்.